மார்க்கெட் கரெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணலாமா, இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாமா? இதை பத்தி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் குருராஜ் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. குருராஜ், ஓவர் டு யூ. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 2000 பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இப்போ நம்ம கரெக்ஷன் பார்த்தோம்னாக்கா 2020 பத்தி தான் பேசுவோம். இல்லைன்னாக்கா இந்த லாஸ்ட் 2 மாசம் அக்டோபர் நவம்பர்ல என்ன கரெக்ஷன் இருக்கும் இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு. பட் ஆக்சுவலா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 2000 பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20% கரெக்ஷன் நடந்தது. 2028 ரொம்ப மோசமான சுச்சுவேஷன், ஆல்மோஸ்ட் 60% கரெக்ஷன். அப்புறமா 11ல 25, 15ல ஒரு 15%, கோவிட் டைம்ல கிட்டத்தட்ட 40% கரெக்ஷன். ஸோ நம்மளுக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது எல்லாம் வெறும் கோவிடோட கரெக்ஷனும். இப்போ இந்த 2 மாசம் கோவிடுக்கு அப்புறமா யார் யார் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களோ நீங்க கரெக்ஷனே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போதான் இந்த 2 மாசத்துல தான் நீங்க கரெக்ஷன் பார்த்துருப்பீங்க. எதுக்கு இது இந்த டேட்டாலாம் நான் கொடுக்குறேன்னாக்கா, கரெக்ஷன்ன்றது ஒரு நார்மலான விஷயம். இது நடந்துட்டே இருக்கும். இப்ப அடுத்த 10 வருஷம் நீங்க மார்க்கெட்ல இருந்தா கூட உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வாய்ப்புகள் வரும். 40% கரெக்ஷன் கூட வரலாம். இது சகஜமான ஒரு விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 40% கரெக்ஷன் என்னால தாங்க முடியாதுன்னாக்கா நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. ஏன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ரன், உதாரணத்துக்கு அந்த 4 வருஷம் ரன் இருக்கிறச்சே மார்க்கெட் மேலே தான்ப்பா போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம பணம் போட்டுட்டே போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது. எவ்வளவு நம்மளுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஜர் தேவையோ அவ்வளவுதான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது. எதனால இந்த பிரச்சனை வருதுன்னாக்கா, நம்மள யாராலையுமே லாஸை ஜீர்ணிக்க முடியாது. மார்க்கெட் மேல போறச்ச எல்லாரும் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஐயோ எனக்கு 40% ரிட்டர்ன் வந்திருக்கு, 50% ரிட்டர்ன் வந்திருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். பட் ஒரு 10-12% கரெக்ஷன் வந்தாலே உடனே பயம் வரும். இது இன்னும் 40% லாஸ் வருமோ, இல்ல நான் போட்ட பணம் எல்லாம் போயிடுமோ, இந்த ஒரு பயம் ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிக்குதுன்னாக்கா இந்த கரெக்ஷன் டைம்ல தான் வரும். சில பேர் ரொம்ப தைரியமா, எனக்கு தெரியும் இது கரெக்ஷன் வரப்போகுது, நான் அதுக்கு தான் பணம் வச்சிருந்தேன், நான் போட போறேன், எல்லா பணத்தையும் இப்ப போட போறேன். ஸோ 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தர் போட்டவங்க பயந்துட்டு இருப்பாங்க, சில பேர் இன்னும் போடலாம் அப்படி. ரெண்டுமே தப்பு தான். ஏன்னாக்கா லெவல் எங்க வரைக்கும் கீழே போகணும் யாராலையும் சொல்ல முடியாது. அது இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படின்னு. எனக்கு பாட்டம் என்னன்றது யாராலையுமே தெரியாது. ஸோ நம்ம மெயினா இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் நம்மளால. ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்ம இல்லாத பணத்தை தேட போய் இருக்கிற பணத்தை கொட்ட விட்டுறோம். இது பண்ணவே கூடாது என்னைக்குமே. இது முக்கியமான பாயிண்ட். இல்லாத ஒண்ணு தேடுறதுக்கு இருக்கிறத போய் தொலைக்கிறது தான் பெரிய தப்பு நம்ம பண்றது. ஸோ அது அவாய்ட் பண்ணும். அதனால மத்தவங்க என்ன பண்றாங்க, நீங்க நிறைய பேர் வாக்கிங் போவீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும், அவங்க எல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த டைம். ஸோ மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இன்னும் நீ தைரியமா போடலாம் அப்படின்னு. யாருக்குமே தெரியாது. உண்மை என்னன்னாக்கா யாராலையுமே சொல்ல முடியாது. நாளைக்கு திருப்பியும் சென்செக்ஸ் 1 லட்சம் போகும், கண்டிப்பா போகும். பட் எப்போ போகும்னு தெரியாது. சென்செக்ஸ் 40,000 திருப்பி வரும்னாக்கா கண்டிப்பா வரும். எப்போ வரும்ன்றது சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. ஸோ நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டர் என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும். ரிஸ்க்னாக்கா கண் மூடித்தனமா ரிஸ்க் இல்லை. ஏன்னாக்கா நம்மளுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா கோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றச்சே நீங்க எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்றது கிளியரா இருக்கும். என்ன கோல்ஸுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். உதாரணத்துக்கு அது ஒரு உங்க பசங்க படிப்பா இருக்கலாம், இல்ல பொண்ணு கல்யாணமா இருக்கலாம், இல்ல வீடு வாங்குறதா இருக்கலாம். கோல்ஸ் நிறைய இருக்கு. சில பேர் நான் என்னோட சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் பணம் சேமிச்சுட்டு இருக்கேன். இது இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கு. அது முதல்ல கிளியரா வச்சுக்கோங்க. இல்லாட்டி என்ன பிரச்சனை வரும்னாக்கா, உங்களுக்கு எங்க அந்த பணத்தை போடணும், எவ்வளவு வருஷத்துக்கு போடணும்ன்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உதாரணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு 15 வருஷம் இருக்குன்னாக்கா உங்களுக்கு தெரியும் 15 வருஷம் எனக்கு டைம் இருக்கு அப்படின்றது. அப்போ நம்ம அங்க ஈக்விட்டியில போடணும். ஸோ இதனால மெயினா என்னன்னாக்கா, நம்மளுக்கு இந்த மார்க்கெட் கரெக்ஷன் பிரச்சனை எங்க வருதுன்னாக்கா, நம்மளோட பிஹேவியர் தான் பெரிய பிரச்சனை. ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் இல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாரு எதிரின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க தான் எதிரி. இது கூட ஒருத்தர் அழகா சொல்லியிருக்காரு, நீங்க கண்ணாடி முன்னாடி நீந்தீங்கன்னாக்கா தெரியும் யாரு உங்களுக்கு எதிரி மார்க்கெட்ல. எனக்கு நம்மளோட பிஹேவியர் தான் நமக்கு எதிரி இந்த மார்க்கெட்ல. அதனால நம்மளோட இமோஷன்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன் டைம்ல கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா இந்த டைம்ல தான் நம்ம அந்த லாஸ், ஐயோ 15% லாஸ். எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு. 2008 நான் பிர்லால ஜாயின் பண்ண டைம்ல இந்த ஒரு 40-50% கரெக்ஷன் வந்தது. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, சார் இது இன்னும் 0 ஆயிடுமா, அதுக்கு முன்னாடி நான் பரவாயில்ல சார் 40% லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் பணம் எடுத்துடுறேன்.
ஏன்னாக்கா அந்த ஒரு பயம், எங்க நம்ம பூரா போட்ட பணம் எல்லாமே போயிடுமோன்றது ஒரு பயம். சோ நான் அதான் அப்போ சொல்லுவேன் அவங்க கிட்ட, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, அது வந்துட்டு இன்னைக்கு 60 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த 60 திருப்பி 100 ரூபாய் ஆகணும்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் தேவை? அந்த ரிட்டர்ன் எந்த அசெட் கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி இது நான் எஃப்டிலே வச்சிருந்த 6% கிடைச்சிருக்கும், எனக்கு இங்க 40% லாஸ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ். நான் அதான் கேட்பேன், நான் உங்களுக்கு ரிஸ்க் வேணாம்னாக்கா நீங்க ஈக்விட்டிலே வந்திருக்க கூடாது. எனக்கு பேங்க் எப்படில 6% தான் கிடைக்கும், அதை வச்சு உங்க பெரிய கோல் அச்சீவ் பண்ண முடியாது. பட் என்ன பிரச்சனைனாக்கா நீங்க யோசிச்சு பாருங்க, அதே 6%ல நான் திருப்பி அந்த 40 ரூபாய் சம்பாதிக்கணும்னாக்கா 7-8 வருஷம் ஆகும். அதுதான் சொல்லுவேன், நீங்க இந்த ஃபால் ஆற டைம்ல தயவு செய்து பணத்தை எடுக்காதீங்க வெளியில. ஏன்னாக்கா அந்த லாஸை வந்துட்டு ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் அதே நீங்க அதுலயே அப்படியே வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1-2 வருஷத்துலயே அது ரெக்கவர் ஆச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, நெவர் செல் வென் மார்க்கெட் கரெக்ட். இது ஒன்று தயவு செய்து பண்ணாது. ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனோடனே உடனே அப்பா போறோம்ப்பா, என்ன ப்ராஃபிட் வந்திருக்கோ நம்ம எடுத்துடலாம், வெளியில வந்துடலாம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய நஷ்டத்திலயும் வெளியில வருவாங்க. அது ஒண்டி தயவு செய்து பண்ணாதே. இது முக்கியம். ஏன்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட் வாலட்டாலிட்டி டைம்ல இது பண்ணாம இருந்தாலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கும். ஸோ தயவு செய்து ஃபாலிங் மார்க்கெட்ல ஒண்டி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்காதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஐபி இஸ் பெஸ்ட் வே. இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னாக்கா நான் எப்போதுமே சொல்லுவேன், 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் 2. என்ன அந்த 2 ஸ்டெப்ஸ்னாக்கா, ஒண்ணு மார்க்கெட்ல எப்போதுமே நீங்க இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட்ல எப்போதுமே இருக்கணும்னாக்கா அதுக்கு ஒரே வழி உங்களோட எஸ்ஐபி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. அதுதான் ஒரே வழி மார்க்கெட்ல கண்டினியூஸா இருக்கிறது. அடுத்தது என்ன பண்ணோம்னாக்கா, இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்சு கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். இது 2 பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீசென்டான ரிட்டர்ன் கிடைக்கும். இது 2 தான் நீங்க ஆக்சுவலா பண்ணணும். ஸோ இதோட அட்வான்டேஜே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுதான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ஐவி வந்துட்டு கீழே விழுச்சு, உதாரணத்துக்கு என்ஐவி 20 ரூபாய் ஆச்சுன்றச்சு உங்களுக்கு பார்க்கலாம் அடிஷனல் யூனிட்ஸ் கிடைக்குது. 100 யூனிட் இடத்துல 180 யூனிட் வந்திருக்கு. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னாக்கா உங்களோட டோட்டல் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களோட ஆவரேஜ் பர்ச்சேஸ் பிரைஸ் கம்மி ஆகுது உங்களுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்க அந்த டைம்ல எஸ்ஐபி நிறுத்தாம கண்டினியூ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் அடிஷனல் யூனிட்ஸ் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் கம்மி ஆகுது. இதுதான் முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சு, மார்க்கெட் விழர்ச்ச நிறைய பேர் போய் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் நம்ம பேசிக்ஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். இது பண்ணாலே போறோம் உங்களுக்கு டீசன்ட். நான் சொன்ன மாதிரி 2 தான் நீங்க கரெக்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். அடுத்தது பணம் எப்போதுமே வச்சுக்கோங்க, கரெக்ஷன்ஸ் வரும், ஃபியூச்சர்லயும் வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வரச்சே உங்ககிட்ட பணம் இல்லைன்னாக்கா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதனால எப்போதுமே சொல்லுவேன், ஒரு 25% கேஷ்லயே இருங்க, தப்பே இல்லை. எல்லா பணத்தையும் மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறச்சு எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம் ஈக்விட்டியில். அப்புறமா கரெக்ட் பண்ணோடனே ஐயோ நம்ம போட்டுறக்கூடாதா, இல்ல அடுத்தது ஒரு கேள்வி என்ன வரும்னாக்கா, மார்க்கெட் இவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு சார், புக் பண்ணிட்டோமா ப்ராஃபிட்? இதெல்லாம் நார்மலா கேட்கக்கூடிய கேள்வி. ப்ராஃபிட் புக் பண்றதுல தப்பு இல்லை, பட் முதல்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணேன், இன்னைக்கு அந்த பணம் தேவையான தேவையில்லைன்னாக்கா எடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்போ தேவையோ அப்போ எடுக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றதோட நோக்கமே என்ன, ஒரு கோல் அச்சீவ் பண்றது. இல்ல அந்த அமௌண்ட் அச்சீவ் பண்ணிட்டோம், கோல் அமௌண்ட் அச்சீவ் பண்ணிட்டோம்னாக்கா எடுக்கிறதுல தப்பு இல்லை. கோல் அச்சீவ் ஆகல, அது பாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறச்சு அது டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னாக்கா உங்க கோல் அச்சீவ் ஆகும். எஸ்பெஷலி ஃபாலிங் மார்க்கெட்ல போய் நிறுத்துறதோ இல்ல பணம் எடுக்கிறதோ தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். ஃபாலிங் மார்க்கெட்ல தான் உங்களுக்கு இன்னும் சீப்பா கிடைக்குது, யூனிட்ஸ் ஜாஸ்தி ஆகும், உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் கம்மியாகும். இது அட்வான்டேஜஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.